ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஜிஎலோட எஸ்எஸ்சி தமிழ். என் பேர் கோகுல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செலெக்ஷன் போஸ்ட் 12ன்றது எக்ஸாம் போயிட்டுருக்கு. அதோட ஜிஎஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த தேதினா 24/6/2024 ஷிஃப்ட் டு ஜிஎஸ் கொஷின்ஸ். சரியா? நம்மளோட மொதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டூ ஸ்டேட்ஸ் இந்த புக்கை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த புக்கை எழுதுனது கண்டிப்பாக யார்? சேத்தன் பகத். அடுத்து சிஜேஐ, இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்னது? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ரொம்ப ஈஸியான கேள்வியாக தான் இருக்குது. தேர்டு கொஷின், 281 அண்ட் பியாண்ட். இந்த புக்கை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. விவிஎஸ் லக்ஷ்மன். ஃபோர்த்து IRDAI, இதோட சேர்மன் யார்? ஓகேவா? சேர்மனா சிஇஓவான்னு தெரில, யாருன்னு கேட்டிருக்காங்க. சரியா? யாருன்னா தேசிஷ் பாண்டா. நெக்ஸ்ட், தியோசோஃபிக்கல் சொசைட்டி இதை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக யார்? ஆனி பேசண்ட்டாக தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஈஸியாக தான். 5 கேள்வியில் வந்து என்னது? 3 கேள்வி ஈஸியாக தான் இருக்குது. 6வது, இந்தியன் அசோசியேஷன் இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணது யார்? சுரேந்திரநாத் பானர்ஜி. பானர்ஜி. அடுத்து டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. சரியா? டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ், அதாவது இது இன்கரெக்ட்லி மேட்ச்டு மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு ஆர்டிக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா 39 கொடுத்துருப்பாங்க, 39A இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துட்டு மிஸ்மேட்ச் எது ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 8th, லோவஸ்ட்டு ஃபீமேல் ரேட் எந்த ஸ்டேட்டில் இருக்குது? அக்கார்டிங் டு என்னது? சென்செக்ஸ் 2011 ராஜஸ்தானில் தான் இருக்கிறதுலே ஃபீமேல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு சேத்தியாகிரி ஏதோ ஃபெஸ்டிவல் போல். இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்கே நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. எங்கன்னா சாஞ்சி, மத்திய பிரதேஷ். அடுத்து 10th கொஷின், எஸ்டி அதாவது ஷெட்யூல்டு ட்ரைபோட பர்சன்டேஜ் எங்கே அதிகமாக இருக்குது, அதாவது எந்த ஸ்டேட்டில் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. மிசோரமில் அதிகமாக இருக்குது. 11th, ஹையஸ்ட் மவுண்டைன், அதாவது உத்தரகாண்டோட ஹையஸ்ட்டு மவுண்டைன் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட்டு மவுண்டைன் எது? நந்தா தேவி. 12th, வாட் வாஸ் த சைஸ் ஆஃப் கிரேட் பாத் ஆஃப் என்னது? மொஹஞ்சதாரோ. சைஸ் ஆஃப் கிரேட் பாத், சைஸாக ஷேப்பான்றது தெரில, ஆனால் கிரேட் பாத் ரிலேட்டட் தான். ஓகேவா? இதோட ஆன்சர் ரெக்டாங்குலர். 13th என்னென்னா சிஇஓ ஆஃப் ரயில்வே யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஜெயவர்மா சின்ஹா. ஓகேவா? 13 கொஷின் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சென்செக்ஸ் வந்து ஒரு இதுலேயும் கேட்குறாங்க. 2011ஓட இதை பற்றி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கேட்குறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இதுக்கான ஆர்டிகல்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க.
இப்போ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் தான் கேட்குறாங்க. ஒரு சிலது தான் வந்து டஃப்பாக இருக்குது. சரியா? அதே மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு ஓன் பண்ணக்கூடிய ஆர் கவர்மெண்ட் ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட அப்பாயின்மெண்ட்ஸ் எது அப்படின்றத பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து செப்டம்பர்லேருந்து ஆரம்பித்து செப்டம்பர்லேருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 2023 கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபெஸ்டிவல்ஸ் வந்து அந்த அளவுக்கு அதிகமாக கேட்கல, ஆனால் ஓரளவுக்கு கேட்குறாங்க. கேட்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரியா? செஷன் பிடிச்சதுன்னா லைக்கு, ஷேரு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். மேலும் வீடியோஸ்க்கு GL Edu SSC தமிழ் இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட டெலகிராம் ஐடி என்னென்னா GL Edu SSC தமிழ். இதை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், நம்மளோட டெலகிராம்ன்றது உங்களுக்கு காமிக்கும். இதில் வந்து எல்லா PDF, பினாக்கிள் PDF, கிரணோட PDF, கிரண் PDF இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிரண் PDF போட்டுடலாம். எக்ஸாமோட அப்டேட்ஸு நம்ம வீடியோ போட்டோன்னா உடனே அந்த டெலகிராமில் இருக்கும். ஸோ எல்லாத்தோட அப்டேட்ஸும் வந்து எக்ஸாம் ரிலேட்டட் அப்டேட்ஸு அதில் வந்து இருக்கும். இஃப் உங்களுக்கு ஏதாவது டவுட் சம்ஸ் இருந்ததுன்னா அதில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட என்ன பண்ணுவேன், நான் அதை ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து சொல்லிக் கொடுப்பேன். சரியா? ஸோ தேங்க்யூ.